வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக, இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் தந்தை என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர் எப்படி பார்க்கப்பட வேண்டும், அவருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற வரப்பிரசாதங்களும் அவருக்கு வாக்களித்திருக்கின்ற நன்மைகளும் அந்தஸ்துகளும் என்ன என்பதனை பற்றி சில குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், உண்மையாக தொடர்ச்சியாக நாம் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்தல் என்ற தலைப்போடு பல விடயங்களை, பல ஹுத்பாக்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அதிலும் தாய்மை பற்றி, ஒரு தாயின் சிறப்பு பற்றி அதிகம் பேசுவார்கள். எல்லோரும் அது பற்றி பேசுவார்கள். ஆம், நிச்சயமாக ஒரு தாய்க்கு இருக்கின்ற அந்தஸ்தை, ஒரு தாய்மை பெறுகின்ற அந்தஸ்தை யாரும் பெற முடியாது. ஒரு தாய்க்கு நிகரான அந்தஸ்தை பெறுகின்ற ஒருவர் தான் தந்தையும். ஆனால் அந்த தந்தை பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை. சொல்லுவார்கள், வேர்களுக்கு எதற்கு விளம்பரம் என்று. தந்தையர்களும் அப்படித்தான். ஒரு மரம் ஓங்கி வளர்ந்து தளிர்த்து தழைத்து பூத்து காய்களையும் கனிகளையும் கொடுக்கின்ற ஒரு விருட்சமாக நிற்பதற்கு காரணம் அதன் வேர்கள் தான். அதுபோன்றுதான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் பயணிப்பதற்கான ஆணிவேர் அந்த குடும்பத்தின் தந்தை என்றால் மிகையாகாது. சகோதரர்களே, பெரியார்களே, தன் குடும்பத்திற்காக தன்னை முழுவதுமாக உருக்குலைத்து உருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் தான் தந்தை. அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வெகுமானங்கள் ஒன்றிரண்டல்ல. இஸ்லாம் மிக பெரும் வெகுமானங்களை ஒரு தந்தைக்கு கொடுத்திருக்கின்றது. அதற்கு எடுகோலாக நான் ஒரு சில ஹதீசுகளை மட்டும் இங்கே சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதர் ரப் ஃபீ ரிதல் வாலித் வ சுஹ்துர் ரப் ஃபீ சுஹ்தில் வாலித் என்று சொன்னார்கள். அதாவது ரப்புடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கின்றது. ரப்புடைய கோபம் ஒரு தந்தையின் கோபத்தில் இருக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, உன்னிப்பாக கவனமாக கூர்ந்து நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு நபிமொழி. ஒரு மனிதன் தனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிட்ட வேண்டும் என்று எண்ணினால்
அவனது தந்தையின் பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனது தந்தை அவனை சபித்திருக்கின்ற அல்லது கோபமுற்றிருக்கின்ற நிலையில் அல்லாவின் பொருத்தத்தை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியாது. அவன் இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியாது. இது இஸ்லாம் எமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற விடயம். சகோதரர்களே, இதனை இன்னும் ஒரு ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இப்படி சொன்னார்கள். இது தந்தை குறித்து வாலித் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்ற அல்லது அப் என்று அடையாளப்படுத்துகின்ற தந்தையை குறித்து தனியாக வந்திருக்கின்ற ஹதீஸ்கள் இப்படி சொன்னார்கள். உனது தந்தை யார் தெரியுமா? சுவர்க்க வாயில்களின் மைய வாயில் தான் உனது தந்தை என்று சொன்னார்கள். நீ விரும்பினால் அதனை பாதுகாத்துக்கொள், அல்லது நீ அதனை வீணாக்கி விடு என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் சொன்ன நபிமொழியை இன்னும் சற்று தெளிவுபடுத்துகின்ற ஒரு நபிமொழிதான் இது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனது தந்தையின் பொருத்தத்தில் தான் இருக்கின்றது என்ற ஹதீஸை சற்று விரிவாக சொல்லுகின்ற மற்றும் ஒரு ஹதீஸ் தான் இது. உனது தந்தை சுவர்க்க வாயில்களுள் மைய வாயில் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனூடே உனது சுவர்க்கத்தின் பிரவேசம், உனது சுவர்க்க பிரவேசம் உனது தந்தையை தாண்டி நடைபெற முடியாது. உனது தந்தையின் ஆசீர்வாதத்தோடும் உனது தந்தையின் அரவணைப்போடும் உனது தந்தையின் விருப்பத்தோடும் பொருத்தத்தோடும் தான் அது நடைபெற வேண்டும் என்கின்ற நியதியை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. இதைவிட ஒரு தந்தைக்கு என்ன அந்தஸ்து வேண்டும் சகோதரர்களே? சொன்னார்கள் அந்த ஹதீஸை, மைய வாயில்களுள், அதாவது மைய வாயில் உனது தந்தை, சுவர்க்க வாயில்களின் மைய வாயில் உனது தந்தை என்று சொல்லிவிட்டு பின்பு சொன்ன அந்த எச்சரிக்கும் தொனியில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் மிக உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. ஒன்றில் நீ அதனை பாதுகாத்துக்கொள் அல்லது அதனை வீணாக்கி விடு என்று சொன்னார்கள். உனது தந்தையை நீ இந்த உலகத்தில் எப்படி பாதுகாக்கப் போகின்றாய்? உனது தந்தையோடு எப்படி நீ நடந்து கொள்ளப் போகின்றாய்? உனது தந்தையின் பொருத்தத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகின்றாய்? அதை வைத்துத்தான் உனது சுவர்க்க பிரவேசத்தை நீ தீர்மானித்துக் கொள்ளலாம். அல்லது நீ உனது தந்தையை துச்சமாக மதித்து உனது தந்தையை தூக்கி வீசிவிட்டு உனது தந்தையின் கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உனது சுவர்க்க நுழைவு பற்றி சிந்திப்பது அபத்தமானது. அது ஒரு பொழுதும் நடைபெறாத அம்சம் என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த ஹதீஸினூடே சொல்லி இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இரண்டு ஹதீஸும் ஒரு தந்தை யார் என்பதனை எமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது பொருத்தத்தை தந்தையின் பொருத்தத்தோடு இணைத்து வைத்திருக்கின்றான் என்பதும், ஒரு மகன் சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் தந்தையின் பொருத்தத்தோடு தான் நுழைய முடியும் என்பதும் ஒரு தந்தைக்கு இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உச்ச உன்னதமான கௌரவம். இதைவிட வேறு ஒரு கௌரவமும் தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் தந்தைகளாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தந்தையர்களாக மாறுவதற்கு பல வாலிபர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஏன் இவ்வளவு உச்ச கௌரவம் வழங்கப்பட்டது? இவ்வளவு உயரிய அந்தஸ்தை எமக்கு தந்து இஸ்லாம் எம்மை கௌரவிப்பதற்கான காரணி என்ன என்பதனை
ஒரு தந்தையின் வகிபங்கும், ஒரு தந்தையின் கடமைகளும், ஒரு தந்தை அணிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாமிய தார்மீக ஒழுக்க பண்புகளும் என்ன என்பதனை வேறு ஒரு ஹுத்துபாவிலே பார்ப்போம். இந்த ஹுத்துபாவில் அந்த தந்தை என்பவர் யார் என்பதனை நாம் புரிந்து கொள்வோம் என்பதனை மட்டும் நாம் இன்றைய ஹுத்துபாவில் பார்ப்போம். சகோதரர்களே, ஏன் இந்த ஹுத்துபாவை, இந்த தலைப்பை தனியாக தந்தை என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோர், ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலருக்கும் ஏற்படலாம். இன்று எமது நிஜ வாழ்விலே நாம் யதார்த்தமாக சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது இதனோடு சம்பந்தப்பட்ட. அதாவது தந்தையர்கள் தன்னை முழுவதுமாக உருக்குலைத்து, தன்னை அழித்து, தனது வாழ்வை முழுமையாக தியாகம் செய்து குழந்தைகளை பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி விட்டதன் பின்பு அவர்கள் சற்றே தளர்வடைந்து வயதை கொஞ்சம் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது பல தந்தையர்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுகின்றது. தாய்மார்களுக்கும் இந்த நிலை இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் தாய்மாருக்கு இது குறைவாக இருக்கின்றது. தாய்மார் தங்களது பெண் பிள்ளைகளோடு அல்லது தனது பிள்ளைகளோடு ஒட்டிக் கொள்வார்கள். தனது பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவர்களது காலத்தை ஓட்டிச் செல்கிறார்கள். நான் பேசுவது ஒரு கள யதார்த்தம். அல்லது ஏலவே நான் சொன்னது போன்று தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்தஸ்தும், தாயோடு எங்களுக்கு இருக்கின்ற அபரிவிதமான அன்பும் இரக்கமும், குழந்தைகள் எப்பொழுதும் தாயோடு மிக பரிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் பல தந்தையர்களும் கைவிடப்பட்ட நிலையில் நின்றிருக்கிறார்கள். நான் சொல்வது எல்லோரையும் சொல்லவில்லை, பலரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. சகோதரர்களே, அவர்கள் பற்றி பிள்ளைகள் சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது. பலருக்கும் அந்த 3 நேர சாப்பாடு, உணவை கூட முறையாக இன்று எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த குடும்ப அமைப்பை, சூழ்நிலையை வைத்து எதுவும் தேவையில்லை. நீங்கள் அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலைக்கு இந்த தொற்றா நோய்கள், நீண்டகால நோய்களுக்கான கிளினிக் நடைபெறுகின்ற பொழுது அங்கு சென்று பாருங்கள். காலை அதிகாலை 4 மணி 5 மணிக்கே இந்த கிளினிக் நம்பர் எடுப்பதற்காக தாய் தந்தையர்கள் வருகிறார்கள். அதிகமான தாயை தந்தையை கூட்டிக் கொண்டு வருபவர்கள் ஆட்டோ சாரதிகள் தான். அவர்கள் அதிகாலை 4-5 மணிக்கு வந்து மதியம் 12-1 மணி 1 மணியையும் தாண்டி மீண்டும் அந்த ஆட்டோ சாரதி வந்து அவர்களை வீடுகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு அரச வைத்தியசாலையில் இட ஒதுக்கீடு, அங்குள்ள நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வீட்டிலே 5 பெண் பிள்ளை பெற்ற தாய்தான் அவர், அல்லது 6-7 ஆண் பிள்ளைகளை பெற்ற தந்தைதான் அவர். தனது தந்தையை தனது வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து அந்த மருந்தை, அந்த பரிசோதனையை செய்து அவரை கொண்டு முறையாக கொண்டு சேர்ப்போம் என்கின்ற எண்ணம் பலருக்கு வரவில்லை. கசப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படியான சில காரணிகளை வைத்துத்தான் இது பற்றி பேசுகிறேன். சகோதரர்களே, ஒரு முறை ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை, எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள்,
எனக்கு செல்வமும் இருக்கின்றது, எனது தந்தை எனக்கு தெரியாமல் எனது செல்வத்திலிருந்து பணத்திலிருந்து எடுக்கின்றார் என்று சொன்னார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் மிக கவனமாக உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. அவருக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? நீயும் உனது சொத்துக்களும் உனது தந்தைக்கு சொந்தக்காரர்கள். நீயும் உனது சொத்துக்களும் உனது தந்தைக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, லட்சக்கணக்கிலே மகன் உழைக்கிறான், சம்பாதித்து சாதாரணமாக 20,000 ரியால் சம்பளம் எடுக்கின்ற ஒருவரது சம்பளம் 18-17 லட்சத்தை தாண்டுகின்றது என்றால், உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தன்னை உடுக்கி அழித்துக் கொண்ட ஒரு தந்தைக்கு நீ மாதம் அனுப்புகின்ற 10,000 ரூபாய் காசு இருந்தவர்களையும் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. வெளிநாடுகளிலே உழைத்து கடற்கரை ஓரங்களிலே பல ஏக்கர்களை வாங்கி அடைத்து தனது தாயையும் தந்தையையும் அங்கு காவலுக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். பல பல்லாயிரம் ரூபாய் செலவுகள் செய்து பல மிக சுகண்டியான உணவகங்களிலே நீ உணவருந்துகின்ற பொழுதும் அல்லது உனது பாட்டிகளை நடத்துகின்ற பொழுதும் ஆதரவற்றிருக்கின்ற தாய் தந்தையர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உனது கொடைத்தனத்தையும் வள்ளல்தனத்தையும் காட்டுவதற்கு பெயருக்காக புகழுக்காக பல லட்சங்களை அள்ளி வீசி பெயரெடுக்கின்ற பொழுது உன்னை தூக்கி வளர்த்த உனது தாய் தந்தையர்கள், உனது குடும்பத்தவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இவைகளெல்லாம் எங்களது வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய அடிப்படையான விடயங்கள். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். தந்தை யார்? நீ மிக சாதாரணமாக இந்த தொழிலை பெற்றுக் கொண்டாய், இந்த இடத்திற்கு வந்து விட்டாய். நீ இந்த இடத்திற்கு வருவதற்காக தன்னை மூலதனமாக மாய்த்துக் கொண்ட உனது தந்தை அவர் யார் தெரியுமா? நீ எட்டி உதைக்கின்ற பொழுது, நீ குழந்தையாக சிறுவனாக இருந்து எட்டி உதைக்கின்ற பொழுது உனது காலை பிடித்து முத்தமிட்டு அந்த உதையில் பூரிப்படைகின்றவர் உனது தந்தை. நீ தூக்கத்தில் இருக்கின்ற பொழுதே வேலைக்கு சென்று அவர் மீண்டும் வேலையில் இருந்து வருகின்ற பொழுது நீ மீண்டும் உறங்கச் சென்றிருப்பாய். அந்த நேரம் உன்னை எழுப்பி விடாமல் ஒரு முத்தமிட்டு அமைதியாக உறங்குபவர் தான் உனது தந்தை. பிரசவ அறையில் காத்திருக்க துவங்கிய உனது தந்தையின் காத்திருப்பு, நீ உனது பல்கலைக்கழக வாழ்வை முடித்துக் கொண்டு உன்னை கைப்பிடித்து வரும் வரைக்கும் அவரது காத்திருப்பு தொடர்ந்ததை நீ மறந்துவிடக் கூடாது. நீ நல்ல வண்ண வண்ண ஆடைகளை அணிய வேண்டும். இன்றைய நாகரிகமான மிகவும் ஃபேஷனான ஆடைகளை சொல்லி நான் அதனை அணிய வேண்டும் என்று நீ சொன்ன பொழுது, அதை நீ அணிய வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையின் பெரும்பாலான நாட்களை கந்தலான ஆடைகளோடு கழித்தவர் தான் உனது தந்தை. தனக்காக ஒரு ஆடையை கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த ஆடையின் விலையையும், தனது பிள்ளைகளுக்கு ஒரு ஆடையை கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த ஆடையின் தரத்தையும் பார்த்து வாங்கி தந்தவர் தான் உனது தந்தை. உனது உயர்வுக்காக ஒரு ராட்டினமாக தன்னை சுற்றி கொண்டவர், இரவு பகலாக சுத்தி அலைந்தவர் தான் தந்தை. படிப்பின் வாசம் கூட தனக்கு தெரியாத நிலையில் தனது மகன் மிக பெரும் ஒரு மேதாவியாக வர வேண்டும், இந்த உலகம் போற்றும் ஒரு கல்விமானாக வர வேண்டும் என்பதற்காக தனது வியர்வையை மூலதனமாக கொட்டி தீர்த்து செலவு செய்து உன்னை
வளர்த்து ஆளாக்கியவர்தான் உனது தந்தை என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. உனது தந்தையின் கால் பாதங்களில் இருக்கின்ற வெடிப்புகளிலும், உனது தந்தையின் கைகளில் புடைத்து நிற்கின்ற நரம்புகளிலும், அவரது தலைமுடிகளில் தென்படுகின்ற அந்த நரையிலும் அவரது உழைப்பின் வரலாறு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் தட்டிப்பார், அப்பொழுது புரிந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய சகோதரர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய காலப்பகுதியில் இருக்கின்றோம். முதியோர் இல்லம் வந்துவிட்டது, எங்களது பகுதிகளில் வந்துவிட்டது. அண்மையிலோர் காத்தாங்குடியில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்ல கிடைத்தது. சகோதரர்களே, மனவேதனையான செய்திகள், மனதை ரணமாக்கி கொண்டு வர வேண்டிய செய்திகளை அங்கு பார்க்க கிடைக்கின்றது. நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். நீ சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால், நீ இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அருள் பெற்றவனாக வாழ வேண்டுமாக இருந்தால், உனது தாயையும் தந்தையையும் உன்னோடு நீ சேர்த்துக்கொள். அவர்களுக்கு அணிவிடை பணிவிடை செய்வதை, அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களை உனது கண்ணாக எண்ணி உனது தலைமேல் தூக்கி கொண்டாடுவதை உனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்த மிக பெரும் பாக்கியமாக கருதிக்கொள். அதைவிட பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. சகோதரர்களே, அண்மையில் சவுதி அரேபியாவிலே ஒரு விசித்திரமான வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது பல அரபு பத்திரிகைகளில் வந்த ஒரு சம்பவம், உண்மையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். 70 வயது நிறைந்த ஒரு மகன் தனது சகோதரனான மூத்த சகோதரன், 80 வயதுகள் நிறைந்த தனது மூத்த சகோதரனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அது என்ன வழக்கு என்றால், அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார், 100 வயதை தாண்டி நிற்கின்ற எனது தந்தையை எனது சகோதரன், அதாவது எனது மூத்த சகோதரன் 40 வருடங்களாக பராமரித்து வருகின்றார். இப்பொழுது எனது தந்தையை பராமரிக்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வாங்கித் தாருங்கள் என்று 70 வயது நிரம்பிய அவரது அந்த மகன் செய்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இப்பொழுது இது ஒரு விசித்திரமான வழக்காக இருந்தது. நீதிபதி 2 சகோதரர்களையும் தந்தையையும் நீதிமன்றத்திற்கு எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பித்தார். அவர் கேட்டார், அதாவது வழக்கை தாக்கல் செய்தவர் சொன்னார், 40 வருடமாக எனது மூத்த சகோதரன் எனது தந்தையை பராமரித்து வருகின்றார். அவருக்கும் இப்பொழுது 80 வயதாகிவிட்டது. அவராலும் இப்பொழுது முடியாது. எனக்கு எனது தந்தையை பராமரிக்க சக்தி இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் வேண்டிக் கொண்டார். நீதிபதி இவரது கூற்றை ஏற்றுக்கொண்டு மூத்த சகோதரனிடம் சொன்னார், நீங்கள் உங்களது தந்தையை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் சொல்லுவது நியாயமான காரணம் தானே என்று சொன்னார். ஆனால் மூத்த சகோதரன் மிக பிடிவாதமாக இருந்தார். அவர் சொன்னார், 40 வருடங்களாக நான் எனது தந்தையை பராமரித்து வருகின்றேன். தொடர்ச்சியாக அவரை என்னால் பராமரிக்க முடியும். நான் தான் பராமரிப்பேன். நான் ஒரு பொழுதும் இதனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்.
இது பொய்யான விஷயம் அல்ல, நடந்த சம்பவம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். நீதிபதிக்கு மிக பெரும் ஒரு தர்ம சங்கடமான நிலையாக மாறிவிட்டது. அப்பொழுது நீதிபதி என்ன செய்தார்? தந்தையிடம் கேட்டார், தந்தை அவர்களே, உங்களது 2 மகன்களும் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்லுவதை வைத்துத்தான் நான் தீர்ப்பு வழங்கப் போகின்றேன். நீங்கள் எந்த மகனிடம் செல்ல விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். தந்தை எதுவுமே பேசவில்லை, மௌனமாக இருந்து விட்டார். நீதிபதி அலட்டி கேட்டார், சொல்லுங்கள், நீங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்பொழுது சொன்னார் அவர், எனது 2 பிள்ளைகளும் 2 கண்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த மகனிடம் செல்ல போகிறேன் அல்லது இந்த மகனிடம் செல்ல போகிறேன் என்று நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்பொழுது நீதிபதி மிக பெரும் தடமாற்றத்தில் நீண்ட நேரம் யோசித்ததற்கு பிற்பாடு இப்படி தீர்ப்பை வழங்குகின்றார். 40 வருடமாக பராமரித்து வருகின்ற மூத்த சகோதரன், அவரும் இப்பொழுது வயோதிபத்தை அடைந்து விட்டதாலும் 40 வருடமாக தொடர்ச்சியாக அவர் பராமரித்து வருவதாலும் அந்த சந்தர்ப்பத்தை தனது இளைய சகோதரனுக்கு கொடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். சகோதரர்களே, இந்த தீர்ப்பு வெளியானதும் அந்த மூத்த சகோதரன் அந்த நீதிமன்றத்தில் போட்ட சத்தம், அவர் அழுத அழுகையும் அலறலும் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் நடுங்கச் செய்தது. உயிரே போனது போன்று அவர் அலற ஆரம்பித்து விட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது நீதிபதி அவர்கள் அவரை அமைதிப்படுத்திவிட்டு மீண்டும் கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு இதற்காக நீங்கள் அலறுகின்றீர்கள், அழுகின்றீர்கள்? சகோதரர்களே, பெரியார்களே, அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் எதனை எடுத்திருந்தாலும் நான் எதுவுமே செய்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனது சுவர்க்க வாசலை அடைத்து விட்டீர்களே, எனது சுவர்க்க வாசலை நீங்கள் அடைத்து விட்டீர்களே, அதனால் தான் அழுகிறேன், அதனால் தான் எனக்கு இந்த ஆதங்கம் என்று சொன்னார். பல அரபு பத்திரிகைகளில் இந்த சம்பவம் வெளியிடப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் கூட இது மொழிமாற்றம் செய்யப்பட்டு பகிரப்பட்டது. சகோதரர்களை, இது பொய்யான கதை அல்ல. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இன்றும் இந்த மரபு இருக்கின்றது. சகோதரர்களே, தாயை சந்திக்க சென்றால், தந்தையை சந்திக்க சென்றால், ஒரு மகன் அல்லது தந்தையை கண்டால் உடனடியாக அவர் தலையில் முத்தமிடுவார். அந்த தந்தையின் தலையில் முத்தமிடுவார், கையில் முத்தமிடுவார். சகோதரர்களே, அந்த தாய் அல்லது அந்த தந்தை ஒரு வார்த்தை சொன்னால், எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அதனை அவர்கள் ஒரு பொழுதும் தட்டுவதில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவின் சாரம் என்னவென்றால், உங்களது தாய் தந்தையர்களை கைவிட்டு விடாதீர்கள். குறிப்பாக கவனிப்பாரற்று அலைகின்ற பல தந்தையர்களின் நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. உங்களது தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் சேவகம் செய்வதென்பது, நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்வதென்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் வரமும் பாக்கியமும். உங்களது சுவர்க்கத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது தந்தையின் துஆ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்களின் பிரார்த்தனை ஒரு பொழுதும் மறுக்கப்படுவதில்லை. ஒன்று, அநியாயம் செய்யப்பட்டவனின் துஆ. இரண்டாவது, ஒரு பிரயாணியின் துஆ. மூன்றாவது, ஒரு தந்தை தனது மகனுக்காக கேட்கின்ற துஆ. சகோதரர்களே, ஒவ்வொருவரும் நாம் கேட்போம், அந்த துஆவில் நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன்?
அந்த துஆவில் நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன்? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். நீ 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு காரில் பவனி வருகிறாய். உனது தந்தை இன்னும் அதே துவிச்சக்கர வண்டியில் தானே பயணிக்கிறார். நான் கேட்பது ஒரு கலை யதார்த்தம். அதே குடிசையில் அல்லது அதே அறையில், அதே வீட்டில், அதே புழுக்கத்தோடு தானே இன்றும் இருக்கிறார்கள். நீ பயணிக்கின்ற இடம், நீ வேலை செய்கின்ற இடம், நீ உறங்குகின்ற இடமெல்லாம் குளிரால் நீ அதனை மிக விலை உயர்ந்த வகையில் நீ அதனை அலங்கரித்து மிகவும் குளிர்ச்சியாக வாழ்கின்ற நீ அவர்களை அப்படித்தானே விட்டு வைத்திருக்கிறாய். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்ப்போம். கடந்து வந்த எனது நாட்கள், நான் எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து, எனது தாய் தந்தையின் கைப்பிடித்து பயணிக்க துவங்கிய நாளில் இருந்து இன்று நான் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த இடம் வரைக்கும் வாழ்க்கையில் நான் சந்தித்துக் கொண்ட எல்லா கட்டங்களையும் கொஞ்சம் நிதானமாக ஒரு இடத்திலிருந்து சிந்திப்போம். குறிப்பாக எமது தந்தை எம்மை வளர்த்தெடுப்பதற்காக செய்த தியாகங்களும், சந்தித்துக் கொண்ட சவால்களும், பட்ட அவமானங்களும் ஒன்றிரண்டல்ல, கொஞ்ச நெஞ்சமல்ல. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனது நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் லத்தீஃபில் கரீம் அர்-ரഊஃபிர் ரஹீம் அல்-அஸீஸில் ஹகீம் الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.